வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.2 கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பை ஆடிங் த மிஸ்ஸிங் குவான்டிட்டி இன் த ரைட் பேன் ஆஃப் த செகண்ட் பேலன்ஸ். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் செகண்ட் பேலன்ஸ் ரெண்டு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுலையும் ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு. ஓகேவா? என்ன ஆடிங் த மிஸ்ஸிங் குவான்டிட்டி, என்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணுங்கள், என்ன மிஸ் ஆகிருக்கோ அதை கண்டுபிடிச்சி அங்கே பேலன்ஸ் பண்ணுங்கள் நம்மளை சொல்லியிருக்கிறாங்க. செஞ்சிடலாமா? இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இதில் 2 ஸ்கொயர் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. இங்கே நிறைய சர்க்கிள் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டுலையும் ஈக்குவலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு சர்க்கிள். இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் கேன்சல் பண்ணிடணும். அப்போ இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 8 சர்க்கிள் இருக்குது. இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 8 சர்க்கிள் இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர்னால் என்ன ஆகும்? இது பாதியாக பிரியுமா? 4. அப்போ இங்கே என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க? 1 ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? 4 சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? ஆன்சர் 4 சர்க்கிள்னு எழுதணும். 4 சர்க்கிள்ஸ் ஆன்சர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சம் பி பார்க்கலாம். இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இருக்குது, 5 சர்க்கிள்ஸ் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும்னா இந்த 2 ஸ்கொயரையும் இங்கே 2 ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? சர்க்கிள் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே மல்டி சர்க்கிள் இருக்குது. சரி, ஒரு சர்க்கிள் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஒரு ஸ்கொயருக்கு எத்தனை சர்க்கிள் இருக்குது? 1 ஸ்கொயருக்கு 4 சர்க்கிள் இருக்குது. அப்போ 1 ஸ்கொயருக்கு 4 சர்க்கிள் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 1 ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன எழுதணும்? 4 சர்க்கிள் எழுதணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் 4 சர்க்கிள்ஸ். டிக்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கொயர் 4 சர்க்கிள், 2 ஸ்கொயர் 3 சர்க்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுவோமா? இங்கே 3 சர்க்கிள் இருக்குது, 1 2 3. அப்போ இங்கேயும் 1 2 3. அப்போ ஒரு ஸ்கொயருக்கு ஒரு சர்க்கிள் தான். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஒரு சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன எழுதுவீங்க? 1 சர்க்கிள். அவ்வளோதான். இப்போ சம் இ பார்க்கலாம். இப்போ சம் இ பார்த்தோன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 2x + 9. அடுத்து அதை என்ன ஈக்குவல் பண்ணியிருக்காங்க? x + 4ஓட. பாருங்கள், 2x + 9 = x + 4. ஓகேவா? இப்போ இதை ஈக்குவல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒன் சைடும், நம்பர்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒன் சைடும் கொண்டு வந்துடுவோம். இங்கே 2x இருக்குது, இந்த x ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் -xன்னு ஆயிடும். 9 இருக்குது, இங்கே +4 இருக்குது. இந்த 9 ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா -9 ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ 2xலேருந்து ஒரு x போக என்னாகும்? எக்ஸு, இங்கே -5 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? -5. இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ -5ன்னு ஆன்சர் எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணுறோம். வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போகிறோம். வேரியபிள்ஸ் ஒரு சைடு வரும்போது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அடிஷன் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். மைனஸ் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகும். மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் டிவிஷன் ஆகும். டிவிஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போட சொல்யூஷன் பார்க்கலாம். x + 5 2x - 9 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்போ ஈக்குவல் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு பண்ணணும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ -2xன்னு ஆகும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா. இங்கே ஆல்ரெடி -9 இருக்குது போது +5 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது -5ன்னு ஆகும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -x. இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போ -14. ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கனால கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணால் x = 14. நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது x தான் கேட்டிருக்காங்க. ஸோ 14 ஆன்சர் எழுதிடுவோம். புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து பாருங்கள். திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? சம பார்க்குறதோடு இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திருப்பி நீங்களே இந்த சம ஒரு தடவை பார்த்துட்டு நீங்களே அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்கிறாங்க கேட்கும்போது புரிகிற மாதிரி தான் இருக்கும். திருப்பி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் திருப்பி சம மட்டும் புக்கை வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன டவுட் வருதோ திருப்பி ஒரு தடவை வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், சம் ஜி பார்க்கலாம். 9x - 1 = x + 15. எப்போ போல் வேரியபிள்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்துடுமா? 9x - x
மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது 15 இருக்குது, ப்ளஸ் 1ன்னு ஆயிரும். அப்போ இதை என்ன பண்ணலாம், 9xலேருந்து ஒரு எக்ஸ் கழிச்சிட்டோன்னா 8x. ஓகேவா? 8x ஈக்குவல் டு 15 + 1 16 இல்லையா? நம்மளுக்கு இப்போ எக்ஸ் தான் தேவை. இங்கே மல்டிப்ளிகேஷனில் 8 இருக்குது. மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 8ன்னு ஆகும். 180 is 8, 2 8s are 16. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே ஆன்சர் 2ன்னு எழுதிடணும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து ஈக்குவல் பண்ணியிருக்கிறோம். வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு வந்திருக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வரும்போது மைனஸ் எக்ஸ்னு ஆயிரும். மைனஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 1ன்னு ஆயிரும். 9xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிட்டோன்னா 8x, 15 + 1 16. எக்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு தேவை. இங்கே மல்டிப்ளிகேஷனில் 8 இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், டிவிஷன் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 16/8ன்னு வரும். 180 is 8, 2 8s are 6ன்னு அதை சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஹச்சுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ இதை ஈக்குவல் பண்ணணும். 3x + 1 = 2x - 7. இப்போ வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா 3x, 2x ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -2xன்னு ஆயிரும். ஈக்குவல் -7 ஆல்ரெடி இருக்குது. +1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது -1ன்னு ஆயிரும். அப்போ 3xலேருந்து 2x போகிறதுக்குன்னு எக்ஸ் கிடச்சிரும். ஈக்குவல் டு -8. ஆன்சர் என்னது? எக்ஸுக்கு -8 ஆன்சர். ஓகேவா? -8ன்னு எழுதிடணும். இப்படி தான் நம்ம சொல்யூஷன் எழுதணும். அப்போ இங்கே எழுதும் போது ஆன்சர் எழுதும் போது என்ன ஆகணும்? எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 14. ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு -8 அப்படின்னு எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? 9.2ஓட செகண்ட் சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.